டியூப் தமிழ் வணக்கம். கியூபாவில் இருக்கின்ற ஆட்சியை வீழ்த்துவதற்கான அதிரடி உத்தரவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பித்திருக்கின்றார். அமெரிக்காவினுடைய CIA அமைப்பினரை அழைத்து கியூபாவிற்கு எதிரான போரை, அதாவது ஆட்சி கவிழ்ப்பை உடனடியாக ஆரம்பியுங்கள் என்றும் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றார். அமெரிக்காவிலிருந்து வெளிவரும் தி நியூயார்க் டைம்ஸில் இன்று காலை வெளியாகி இருக்கின்ற பரபரப்பு கட்டுரையினுடைய வடிவமே இதுவாக அமைகின்றது. அமெரிக்க அதிபர் வழங்கிய தீர்வு திட்டத்தில் 100 பக்கங்களை கொண்ட அறிக்கை ஒன்று அமெரிக்காவினுடைய CIA உளவு பிரிவினருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? கியூபாவிற்குள் ஊடுருவல் செய்து அந்த நாட்டில் கியூபாவில் இப்பொழுது இருக்கின்ற வறுமை, ஏழ்மை நிலையினால் விரக்தி அடைந்திருக்கின்ற மக்களை தூண்டிவிட்டு அங்கிருக்கும் முக்கியமான எதிர்ப்பாளர்களை தூண்டி இப்போதைய கியூபா நாட்டினுடைய கம்யூனிச அரசை வீழ்த்துவதற்கான வேலைகளை ஆரம்பிக்க வேண்டும். கியூபாவிற்கு எதிராக இப்பொழுது அமெரிக்காவினுடைய படைகள் கரிபியன் கடல் பகுதியில் சுற்றி வளைப்பில் நிற்கின்ற பொழுதிலும் அப்படியொரு போரை நடத்தாமல் கியூபாவினுடைய உள்ளக முரண்பாடுகளை மேலும் வளர்த்து தேர்தல் என்பதை ஜனநாயகத்திற்கான ஒரு கருவியாக பாவிக்காமல் ஆட்சி கவிழ்ப்பிற்கான ஒரு கருவியாக பாவித்து இப்போதைய ஆட்சியை வீழ்த்திவிட வேண்டும் என்பது இந்த திட்டத்தினுடைய அடிப்படை நோக்கமாகும். கியூபாவை வீழ்த்தத்தான் முடியுமா என்றால் இதற்கான வேலைப்பாடுகளை அமெரிக்க அதிபர் நீண்ட காலமாக செய்து வருகின்றார். கியூபாவில் ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும். வெனிசுலாவில் இடம்பெற்றது போல கியூபாவினுடைய கம்யூனிச அரசும் இருக்க முடியாது. இது அமெரிக்காவிற்கு பெரும் தலைவலியாக இருக்கின்றது என்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய வாதமாக இருக்கின்றது. இந்த இடத்தில் டென்மார்க்கினுடைய பல்கலைக்கழகத்தில் கியூபா விவகார நிபுணர் வில்லியம் லியோகிராண்ட் வழங்கியிருக்கும் பேட்டியில் அமெரிக்கா கூறுவது போல கியூபா என்கின்ற நாடு அமெரிக்க வல்லரசை வீழ்த்துவதற்கு உரிய நாடு அல்ல. அது மிகவும் ஏழ்மை மிக்க ஒரு நாடு. அந்த நாட்டில் அமெரிக்கா செய்திருக்கும் வேலைகளினால் இப்பொழுது 20 மணி நேரங்கள் மின்சாரம் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. 4 மணி நேரங்கள் மட்டும்தான் அங்கு மின்சாரம் இருக்கின்றது. அந்த நாட்டினுடைய வீதிகளில் வாகனங்களையே காண முடியவில்லை. எரிபொருள் இல்லாத காரணத்தினால் மாட்டு வண்டியில் செல்ல வேண்டிய நிலைக்கு நாடு பின்தள்ளப்பட்டிருக்கின்றது. வாழ்க்கை செலவு அதிகரித்து பணவீக்கம் கூடி அன்றாட வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியாத நிலைக்கு அரசு வந்திருக்கின்றது. மக்களுக்கு மின்சாரத்தை வழங்கக்கூட முடியாத நிலையில் கியூபாவினுடைய அரசு ஏழ்மை நிலை கொண்ட அரசாக போய்விட்டது. கியூபாவிடம் என்ன இருக்கின்றது? எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நாடு அமெரிக்காவிற்கு எதிராக செயற்படுகின்றது என்று கூறுவது முற்றிலும் சிரிப்பிற்கிடமான ஒரு செயல் என்று அவர் குறிப்பிட்டார். அதேவேளை அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கியூபாவிற்கு எதிரான தடைகளை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். கியூபா என்கின்ற நாடு பயங்கரவாதத்திற்கு உதவி செய்கின்ற ஓர் அரசாக இருக்கின்றது. இரண்டாவது, அமெரிக்காவினுடைய எதிரிகளான சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளுடன் நேரடி தொடர்பு கொண்டு அவர்களுடைய வழிகாட்டலில் இயங்குகின்ற நாடாக இருக்கின்றது. எனவே இந்த நாட்டிற்கு எதிரான தடைகளை தாம் அறிமுகம் செய்வதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். கியூபா நாட்டினுடைய ராணுவத்திற்கு உதவி செய்கின்ற 5 முக்கிய நிறுவனங்களும் 8 தனிநபர்களும் அமெரிக்காவினுடைய கருப்பு பட்டியலில் கொண்டு வரப்படுகின்றார்கள் என்றும் அவர் அறிவித்திருக்கின்றார். மார்க்கோ ரூபியோ கியூபா நாட்டில் பிறந்த தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளையாகும். இவர் அமெரிக்காவில் பிறந்தாலும் இவருடைய பூர்வீகம் கியூபாவை சேர்ந்தது. எனவே அமெரிக்காவினுடைய உப அதிபராக வரக்கூடிய அளவிற்கு எதிர்கால அரசியல் உடைய இவர் கியூபா தொடர்பாக கூறியிருக்கின்ற இந்த கருத்துக்கள் கியூபாவினுடைய உள்நாட்டு அரங்கில் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்பதை மறுக்க முடியாது. அதேவேளை அமெரிக்க அதிபர் கடந்த மார்ச் மாதம் 7ஆம் திகதி தென் அமெரிக்காவில் இருக்கின்ற 11 நாடுகளை இணைத்து பாரிய பாதுகாப்பு மாநாட்டை நடத்தி இருக்கின்றார். அமெரிக்க பாதுகாப்பு மாநாடு என்பது இதனுடைய பெயராகும். இந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானம் போதை வஸ்து கடத்தலை தடுப்பது. இதனால் அமெரிக்காவில் லட்சக்கணக்கானவர்கள் மரணமடைகின்றார்கள். தென் அமெரிக்க போதை வஸ்து கும்பல்களினால். இவர்களை அமெரிக்காவுடன் இணைந்து தடுத்தல் வேண்டும். இரண்டாவதாக, அமெரிக்காவினுடைய உளவு பிரிவாகிய CIA உடன் இணைந்து இந்த நாடுகள் தங்களுக்குள் உளவு தகவல்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் படை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தென் அமெரிக்காவில் இருந்து எல்லை தாண்டி அமெரிக்காவிற்குள் நுழைகின்ற அகதிகளை தடுத்தல் வேண்டும். வெளிநாட்டு சக்திகள் தென் அமெரிக்கா கண்டத்திற்கு
அமெரிக்காவிற்கு உள்ளே, அதாவது ஆசிய பிராந்தியத்தில் இருந்து சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் ஊடுருவல் செய்து அமெரிக்காவிற்கு கீழே இருக்கின்ற தென் அமெரிக்க கண்டத்தை அதிகாரம் செய்ய விட முடியாது. அதை முற்றாக வெட்டி எறிதல் வேண்டும். பூகோளத்தினுடைய தென் புலத்திலே இருக்கின்ற தென் அமெரிக்காவிற்கு உள்ளே இவர்களுக்கு அதிகாரம் கிடையாது என்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய வாதமாக இருக்கின்றது. ஆகவே 12 நாடுகளை அவர் இணைத்தாலும் மெக்சிகோ உட்பட பல நாடுகள் அமெரிக்காவுடன் இணைந்த இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்தில் கியூபாவினுடைய ஆட்சியை டொனால்ட் ட்ரம்பினால் வீழ்த்த முடியுமா என்றால், இப்போது கியூபாவினுடைய அதிகாரத்தில் இருப்பவர் பழைய கியூபாவினுடைய தலைவராக இருந்த பிடல் காஸ்ட்ரோ, அவருடைய சகோதரர் ரவுல் காஸ்ட்ரோ, அதை தொடர்ந்து இப்பொழுது வந்திருக்கின்ற மிகுவல் டயஸ். அவர் கம்யூனிச கொள்கைகளின் பின்னணியில் தான் வந்தவர். பிடல் காஸ்ட்ரோவினுடைய குடும்ப அதிகாரத்தோடு இணைந்தவர். இப்போது இருக்கின்ற அழுத்தத்தில் இவர் அதிகார கட்டிலில் இருந்து வெளியே சென்றாலும் இன்னொரு புதிய கம்யூனிஸ்டே அங்கு அதிகாரத்திற்கு வருவார். ஏனென்றால் மார்க்சிய லெனினிச கொள்கைகளின் அடிப்படையில் அந்த நாடு வெகு தூரம் சென்று விட்டது. அவர்களை அமெரிக்காவினுடைய இன்றைய முதலாளித்துவ கொள்கைகளுக்கு அமைவாக மாற்றிவிட முடியாது. அமெரிக்காவிடம் இருப்பது கூட உண்மையான முதலாளித்துவ கொள்கை அல்ல. அது போஸ்ட் மொடர்னிசம் போல ஒரு போஸ்ட் ஜனநாயகமாக இருக்கின்றது. அதை எப்படி ஏற்பது என்பதும் அதற்கு பழகுவதும் தனிநபர்களை அதிகாரத்தை கையில் வைத்திருந்து ஆயில், எரிபொருள், எரிவாயு, மின்சாரம் போன்ற அடிப்படை வளங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்து AI தொழில்நுட்பத்தின் மூலமாகவும் மருத்துவத்தின் மூலமாகவும் பணக்காரர்களாக இருக்கின்ற 5-6 பேருடைய கைகளில் பணம் இருக்க, அதுதான் ஜனநாயகம் என்று கூறுகின்ற இன்றைய நவீன ஜனநாயகத்தை எப்படி அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் என்றால் அது சாத்தியமே இல்லை. வெனிசுலா நாட்டில் அமெரிக்காவிற்கு சாத்தியம் இருந்தது. வெனிசுலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மடுரோவை பதவியில் இருந்து தூக்க அவருடைய உப அதிபராக இருந்த டெல்சி ட்ரோட்ரிக் அமெரிக்காவின் பக்கமாக சார்ந்து இப்பொழுது அமெரிக்காவினுடைய கையாளாக இருக்கின்றார். இவரை அமெரிக்காவினுடைய எதிரி போல நாடக பிரதியை உருவாக்கி இவருடைய பணிகள் ஆரம்பித்து வருகின்றன. இதுபோல கியூபாவினுடைய கம்யூனிச கட்சியில் அமெரிக்காவிற்கு ஆதரவான ஒருவர் இருப்பதும், அவர் அதிகாரத்தை கைப்பற்றி அமெரிக்காவிற்கு எதிர்போல கதைத்து நாடகமாடியபடியே அமெரிக்காவினுடைய திட்டங்களை நடத்துவது என்பதும் அங்கு சாத்தியமே கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா அந்த நாட்டில் இருக்கின்றது, சீனா அந்த நாட்டில் இருக்கின்றது. இந்த 2 நாடுகளும் எப்படி வடகொரியாவை கைவிட முடியாது என்று பிடிவாதமாக இருக்கின்றார்களோ அதுபோல கியூபாவை அவர்கள் கைவிட மாட்டார்கள். எனவே கியூபாவிற்கு எதிரான ஒரு போர் என்பது இலகுவான ஒன்று அல்ல என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். கியூபாவில் என்ன நடைபெற போகின்றது? கியூபாவில் ஆட்சி கவுளுமாக இருந்தால் சோவியத் யூனியன் காலத்தில் இருந்து கியூபாவினுடைய ஆட்சியை கவிழ்க்க எடுத்த முயற்சியில் அமெரிக்கா வெற்றி பெற்றுவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கியூபா மட்டும் விழுமாக இருந்தால் அது ஒரு கம்யூனிச சோசலிசத்தினுடைய குறியீட்டு வீழ்ச்சியாக அமையும். அதை ஒரு காலமும் சீனாவும் ரஷ்யாவும் விரும்பாது. கியூபா விழுமாக இருந்தால், அமெரிக்க அதிகாரம் வருமாக இருந்தால், சீனாவும் ரஷ்யாவும் பலமான இடத்தில் இல்லை, அல்லது அமெரிக்காவை சந்திப்பதற்கு அவர்கள் தங்களை பலப்படுத்திக் கொள்ளுகின்றார்கள் என்பது பொருளாக அமையும். கடந்த 24 மணி நேரத்தில் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த புதிய பாய்ச்சலானது நடைபெற இருக்கின்ற அமெரிக்காவினுடைய இடைத்தேர்தல்களில் ஈரானை வெற்றி பெற்று தேர்தலில் வெற்றி பெற முடியாத டொனால்ட் ட்ரம்ப் அந்த தேர்தல் வருவதற்கு முன்னதாக கியூபாவினுடைய ஆட்சியை வீழ்த்துவதன் மூலம் தேர்தல் வெற்றியை பெறுவாரா என்பது இன்றைய 24 மணி நேரங்களின் சுவாரஸ்யமான செய்தியாக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வந்திருக்கின்றன. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.